தனித்தன்மையோட தலை நிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான்னு தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண், மொழி, மானத்தை நாம காக்கணும். அதுக்காகத்தான் திமுக கூட்டணி அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றணும் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு இப்போ சமூக அரசியல் பொருளாதார படையெடுப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எல்லா வகையிலும் அநீதி இழைக்கப்படுது. இந்தியின் பேரால, சமஸ்கிருதத்தின் பேரால, ஜிஎஸ்டியின் பேரால, புதிய கல்விக் கொள்கையின் பேரால, நீட் தேர்வால், சட்டங்களால், உத்தரவுகளால், ஆளுநரால் என தொல்லை மேல் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மேல தொடுக்கப்படக்கூடிய தாக்குதல். இந்த தாக்குதலை முறியடிக்கிற வல்லமை நமக்குத்தான் இருக்கு. பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கும் அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசு புதுசா குறுக்கு வழியில தேடுறாங்க. SIR எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதை காட்டி மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாம பணிய மாட்டோம். இங்க அவங்களுடைய பாட்சாலாம், அதில் குறிப்பா RSS உடைய பாட்சாலாம் எதுவும் பலிக்காது. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிற பீகார் மாநிலத்தில் ஏறத்தாழ 65 லட்சத்துக்கு அதிகமான மக்களுடைய வாக்குரிமையை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் தேர்தல் ஆணையம் பறிச்சிருக்கு. இதை தொடக்கத்திலே நாம கண்டிச்சோம். தமிழ்நாட்டிலையும் அதே குறுக்கு வழியை பயன்படுத்த ஒன்றிய பாஜக அரசு தனது கைப்பவையா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்த முயற்சி செய்துன்னு அப்பவே சொன்னேன். உழைக்கும் மக்கள், பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் எல்லாம் SIR மூலமா வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டா பாஜகவும் அதன் கூட்டணியான அதிமுகவும் வெற்றி பெற்றலான்னு கணக்கு போடுறாங்க. அதாவது நேரடியாக தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கிற